எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதே போல் அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது கொஞ்சமாக வறுபட்டு நமக்கு வாசனை வந்ததுக்கப்புறமா இதில் ஏலக்காய், அதே போல் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லம், இது ரெண்டும் சேர்க்க போகிறோங்க. நான் இங்கே 2 ஏலக்காயோடைய விதைகள் எடுத்து அதை சேர்த்துருக்கேன். அதே போல் நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். நான் இங்கே அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வெல்லம் எடுத்துருக்கேங்க. வெல்லத்தை தேங்காயோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதிகமாக தேவைப்படாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா சரியானதாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வெல்லம், அதே போல் இந்த தண்ணி, தேங்காய், இது எல்லாமே நமக்கு ஒன்றா கலந்து மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு வெல்லம், தேங்காய் இது எல்லாமே ஒன்றா கலந்து நமக்கு பாகு இறுகி நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். வெல்லம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமாங்க இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் அடுப்புலேருந்து எடுத்து ஆறுறதுக்கு வச்சிடணுங்க. இது ஆறுற இந்த சமயத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கான அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. இது ஆறுறதுக்குள்ளேங்க நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காகங்க 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியை அளந்துக்க போகிறோம். இப்போ இந்த மாவோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இந்த மாவு ரெடி பண்ணுங்க. 3/4 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோம். அதனால் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. நம்ம எடுத்துருக்க இந்த 3/4 கப் அளவு தண்ணியுமே முழுமையாக அதில் பயன்படுத்திடுவோம். ஒரே சமயத்தில் போட்டு கிளறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியே இல்லாமல் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாவு லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் மாவு சுடு தண்ணி ஊற்றி நம்ம கிளறதுனால நல்லா சாஃப்ட் ஆயிரும். வாழை இலையை வச்சு நம்ம இதை விரிச்சுக்க போகிறோங்க. உங்ககிட்ட மஞ்சளுடைய இலை இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். அதுவுமே நல்ல வாசனையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் பலாப்பழ மரத்தோட இலை இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் வச்சு இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை செய்யலாங்க. அதுவுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிங்க. தொடச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் இருக்க நார் பகுதியை எடுத்துருங்க. நம்ம 3/4 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். நமக்கு கிட்டத்தட்ட 6 கொழுக்கட்டை இதில் வருங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின்னாக நீங்கள் இதை இலையில பரப்பிட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அதையும் லைட்டாக பரப்பிட்டுங்க. 2 பக்கமும் சீலாகிற மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக இந்த இலை கொழுக்கட்டை ஆவியில் வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்டஃபிங்கை லைட்டாக பரப்பிட்டுங்க. அதை நடுவில் வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமாங்க 2 பகுதியும் நல்லா ஒட்டுறதுக்காக லைட்டாக நீங்கள் தண்ணியில் விரல் நனைச்சிங்க. அந்த ஓரங்களில் லைட்டாக தண்ணியை வச்சுட்டு இப்படி அமுத்திட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. நம்ம திரும்ப விரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் காட்டுற பாருங்கள், நமக்கு இது மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா சீலாகி கிடச்சிருக்கும். இது மாதிரி மடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வாழையிலையும் இது மாதிரி மடிச்சிருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இலையில விரிச்சுங்க. நமக்கு சூப்பராக இலை கொழுக்கட்டை ஆவியில் வச்சு வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இலை கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சுங்க. கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு அருமையான இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிரும்.
இதில் நம்ம இன்றைக்கி தேங்காய் வந்து வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் விதவிதமாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நட்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். அதே போல் வேர்க்கடலை வச்சு பண்ணலாம், பொட்டுக்கடலை வச்சு பண்ணலாம். நம்மளோட ஸ்டஃபிங்கிறது நம்மளுடைய விருப்பம்தான். எள்ளு வச்சு கூட நீங்கள் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க சூப்பராக நமக்கு இலையில் வந்து கொழுக்கட்டை வந்து வெந்து வந்துருச்சு. சூடாக இருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திறந்து எடுத்திங்கன்னா அருமையான இலை கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக நமக்கு உள்ளே வந்து அந்த பூர்ணத்தோட மாவு ஜெல்லாகி அருமையான டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு கொழுக்கட்டையை வந்து நான் விரித்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு பாருங்கள் உள்ளே வந்து நல்லா ஜெல்லாகி நம்ம விரிச்சிருந்த அந்த அரிசி மாவு வந்து நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்குங்க. அருமையாக வந்து வெந்து வந்திருக்கு. வாங்க இதை இப்போ கட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை கட் பண்ணால் டக்குன்னு கட் ஆயிருங்க. சூப்பரான இலை கொழுக்கட்டை வந்து ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டஃபிங் வந்து மாவோடு நல்லா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு முறை இந்த இலை கொழுக்கட்டை ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. அடிக்கடி செய்வீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.